நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுகளுக்கான தேசிய விருதுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் ஜனவரி 2, 2025 அன்று அறிவித்தது. ஜனவரி 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை வழங்குவார். இந்த விருதுகளை ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி வி. ராமசுப்ரமணியன் தலைமையிலான தேர்வுக்குழு பரிந்துரைத்தது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான தயான்சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குகேஷ் டி சதுரங்கத்துக்கும், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னையில் இருக்கார். 18 வயதில் இளம் உலக செஸ் சாம்பியன் பட்டம் இவர் வென்றிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மனு பாக்கர், துப்பாக்கிச் சுடுதலில் 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் தனிநபர் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் தலா ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற ஒரு முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் மனு பாக்கர் தான் வருவாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி. இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினுடைய கேப்டனும் ஹர்மன் பிரீத் சிங் தான். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இவங்க வெண்கலம் பதக்கம் வென்றிருக்காங்க. ஃபோர்த் ஒன், பிரவீன் குமார் பாரா தடகளம். 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் இவர் வென்றிருக்காரு. தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டில் மிகச்சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது தான் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. ஃபஸ்ட்டு விருது விஸ்வநாத ஆனந்த் செஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதக்கம், பட்டயம், 25 ரூபாய் லட்சம் ரொக்கமும் கொடுக்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது பெற்றவர் யார்? சுபாஷ் ராணா, பாரா துப்பாக்கிச் சுடுதல் துறை. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 3 பேர். அந்த 3 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுபாஷ் ராணா பாரா துப்பாக்கிச் சுடுதல். ரெண்டாவது பாருங்கள், தீபாவளி தேஷ்பாண்டே துப்பாக்கிச் சுடுதல். மூணாவது சந்தீப் சாங்வான் ஹாக்கி. துரோணாச்சாரியா விருது சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் துரோணாச்சாரியா விருது. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. துரோணாச்சாரியாரினுடைய வெண்கல சிலை, பட்டயம், 15 லட்சம் ரொக்கமும் கொடுப்பாங்க. நாலாவது கொஸ்டின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர்கள் யார்? எஸ். முரளிதரன் பேட்மிண்டனுக்கும், அர்மாண்டோ அக்னெலோ குலாக்கோ கால்பந்துக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னாக்கா 20 ஆண்டுகளுக்கு மேலே பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டு வரும் நபர்களுக்கு வழங்கப்படுது. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாஹன் புரஸ்கார் விருது பெற்ற நிறுவனம் எது? இந்திய உடற்கல்வியியல் அறக்கட்டளை. இவ்விருது நாட்டில் விளையாட்டுத்துறை ஊக்குவிப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடியது. இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2009. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற பல்கலைக்கழகம் எது? சண்டிகர். ஸ்டார்டிங் 1956. ஏழாவது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சுச்சா சிங் தடகளம். முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் பாரா நீச்சல் வீரர். அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது ஓய்வு பெற்ற பிறகும் தாம் சார்ந்த விளையாட்டு பங்களிப்பு செய்து ஒருவருக்கு வழங்கப்படக்கூடியது தான் அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது. எட்டாவது பாருங்கள், தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். 9வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 32 பேர். அந்த 32 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எப்படி படிக்கணுன்னாக்கா
இது அர்ஜுனா விருது 2024 பெற்றவர்கள் யார் அப்படின்னும் கேட்கலாம். உங்களுக்கு பேர் கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு கீழே 4 விளையாட்டுகள் கொடுத்துட்டு இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னும் கேட்கலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அர்ஜுனா விருது 2024 அறிமுகம் 1961. ஃபஸ்ட்டு பாருங்கள், துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன். ரெண்டாவது நித்யஸ்ரீ சுமதி சிவன் பாரா பேட்மிண்டன். மூணாவது மனிஷா ராமதாஸ் பாரா பேட்மிண்டன். நாலாவது அமன் ஷெராவத் மல்யுத்தம். 5 ஜோதி யாராஜி தடகளம். 6 அன்னு ராணி தடகளம். 7 ஸ்வீட்டி பூரா குத்துச்சண்டை. 8 நீது கங்காஸ் குத்துச்சண்டை. 9 வந்திகா அகர்வால் செஸ்ஸு. 10 சாஜன் பிரகாஷ் நீச்சல். 11 அபய் சிங் ஸ்குவாஷ். 12 சரப்ஜோத் சிங் துப்பாக்கிச் சுடுதல். 13 சலீமா டெடே ஹாக்கி. 14 அபிஷேக் நைன் ஹாக்கி. 15 சஞ்சய் ஹாக்கி. 16 ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கி. 17 ஸ்வப்னிஸ் குசேல் துப்பாக்கிச் சுடுதல். 18 ராகேஷ் குமார் பாரா வில்வித்தை. 19 சுக்ஜித் சிங் ஹாக்கி. 20 பிரீத்தி பால் பாரா தடகளம். ஜீவன்ஜி திப்தி பாரா தடகளம். அஜித் சிங் பாரா தடகளம். சச்சின் எஸ் கிலாரி பாரா தடகளம். தரம்வீர் பாரா தடகளம். பிரணவ் சூர்மா பாரா தடகளம். ஹொகாடோ சீமா பாரா தடகளம். சிம்ரன் பாரா தடகளம். நவ்தீப் பாரா தடகளம். இவங்க எல்லாமே பாரா தடகளத்துக்காக அர்ஜுனா விருது வாங்கியிருப்பாங்க. நிதேஷ்குமார் பாரா பேட்மிண்டன். கபில் பர்மார் பாரா ஜூடோ. மோனோ அகர்வால் பாரா துப்பாக்கிச் சுடுதல். ருபினா பிரான்சிஸ் பாரா துப்பாக்கிச் சுடுதல். 10வது கொஸ்டின் பாருங்கள், தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 29. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நெக்ஸ்ட்டு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.